அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே. உன் உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே. உன் வாழ்வின் நாதம் தொடரும் சில நொடிகள் வரையிலே. இறைவனை சகாவையாக்குவாய் ஆயுளின் கடைசி வரையில். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தால் ஓம் சாந்தி சாந்தி शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा।
சாந்தி. 30/9/25 சிவபாபா நினைவிருக்கின்றதா? நிராகார் ஜோதி பிந்து பரமாத்மா, கீதையின் தலைவன், கீதையின் நாயகன் சிவபாபா, அர்ஜுன் ஆத்மாக்களாகிய நமக்கு அழகான ஒரு இந்த யுத்த க்ஷேத்திரத்தில் இருந்தாலும் கர்ம க்ஷேத்திரத்தில் இருந்தாலும் நம்ம எப்படி வெற்றியாளராக ஆகுவது இதை பற்றிய விளக்கங்களை பாபா இன்னைக்கு முரளி மூலமாக சொல்கிறாங்க. மீட்டே பச்சே, பாபா ஆயே சப்கி துக்கு ஹர்கர் சுக்கு தேனே. இனிமையான குழந்தைகளே, பாபா வந்துள்ளார் அனைவரின் துக்கத்தை போக்கி சுகம் தருவதற்காக. इसलिए तुम दुख हरता के बच्चे किसी को भी दुख मत दो. நீங்கள் துக்கத்தை அகற்றக்கூடிய பாபாவின் குழந்தைகள், யாருக்கும் துக்கம் தராதீர்கள். பாபா வானிலை எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன எச்சரிக்கை கொடுக்கிறார்? துக்கத்தை அகற்றக்கூடியவருடைய குழந்தைங்க நீங்க, துக்கத்தை போக்குறார். உலகத்தில் எல்லாருமே கடவுளே துக்கத்தை போக்குங்க, கஷ்டத்தை போக்குங்க, நல்ல தசை கொடுங்க, குரு தசை கொடுங்க, ராகு தசையெல்லாம் போக்குங்க கடவுளே அப்படின்னு வேண்டுறாங்க. அப்படிப்பட்டவரோட குழந்தை நம்ம. அப்போ நம்ம யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது? கனவுல கூட யாருக்கும் துக்கம் தரக்கூடாது. क्वेश्चन, ऊंच पद पाने वालों की मुख्य निशानियां क्या होगी? உயர்ந்த பதவி அடையக்கூடியவங்களுடைய அடையாளங்கள். பிரம்மா பாபா, சாக்கார பாபா ஒரு குழந்தைக்கு சேவா சொல்லுவாராம். அந்த சேவா செய்யக்கூடிய விதத்தை பார்த்துட்டு இந்த குழந்தை ராஜாகக்கூடிய குழந்தை, இந்த குழந்தையே எப்படிப்பட்ட பதவி அடையக்கூடிய குழந்தைங்கிறத கொண்டு கணிச்சிருவாங்களாம். அந்த அளவுக்கு பாபாவுக்கு மன புத்தி ஷார்ப்பாக இருந்தது. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, உயர்ந்த பதவி அடையக்கூடிய குழந்தைங்களோட அடையாளம். பாபா 6 முக்கியமான அடையாளங்கள் சொல்றார். ஃபர்ஸ்ட் அடையாளம், வே சதா ஸ்ரீமத் பர் சல்தே ரஹேங்க. எப்போதுமே ஸ்ரீமத் படி அவங்க நடப்பாங்க. பாபாவோட கை மீது கை, ஸ்ரீமத் என்ற கை மீது தன்னுடைய கை வைத்து நடப்பாங்க. ரெண்டாவது, கபி ஹட் நகி கரேங்கே. ஒரு பொழுதும் பிடிவாத குணம் இருக்காது. மூணாவது, अपने को आप ही राज तिलक देने लिए पढ़ाई पढ़कर घैलप करेंगे. மூணாவது பாயிண்ட், தனக்கு தானே ராஜ்ய திலகத்தை கொடுப்பதற்காக படிப்பை நன்றாக படித்து தான் முக்கியம். அதில் பாஸ் ஆகிட்டே போவாங்க. ஒவ்வொரு படிப்பை படித்து படித்து ஜம்ப் பண்ணி அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. படிப்புனாலே அவங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம் இருக்கும் படிப்பில், முரளியில். நான்காவது, अपने को कभी कांटा नहीं डालेंगे. ஒரு பொழுதும் நஷ்டத்தை விளைவிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. காட்டா நஹி டாலேங்கே. ஐந்தாவது, சர்வ பிரதி ரஹம் தில் ஒரு கல்யாண்காரி பனேங்கே. பாபா சொல்றாங்க, அனைவர் மீதும் இரக்க குணம் மற்றும் நன்மை செய்ய வேண்டும் என்ற குணம் படைத்தவராக இருப்பாங்க. உன்னை சர்வீஸ் கா பௌத் ஷவுக்கு ஹோகா. சேவா பண்ணணுங்கிற ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கும். ஆறாவது, कोई भी तुच्छ काम नहीं करेंगे, लड़ेंगे झगड़ेंगे नहीं. எந்த ஒரு கீழான தேவையற்ற காரியத்தை செய்ய மாட்டாங்க, யாரிடமும் சண்டையிட மாட்டாங்க. இந்த குணங்கள்லாம் இருக்கணும். உயர்ந்த பதவி அடையக்கூடிய குழந்தைகளுடைய அடையாளங்களை பற்றி பாபா சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட தேவதா போல் அந்த தெய்வீக தன்மை, தெய்வீக குணங்களை ப்ராக்டிக்கல் ப்ரூஃபாக ஒரு ரோல் மாடலாக இருந்து காண்பிப்பாங்க. கீத் துணி ராத்து கவாய் சோகே.
தின் கவாயி காக்கே. இரவெல்லாம் தூங்கியும் பகலெல்லாம் சாப்பிட்டும் தனது நேரத்தை எல்லாம் நம்ம வீணடிச்சிட்டோம். இவ்வளோ காலங்கள் 63 பிறவிகளாக. பாபா இப்போ யதார்த்தமான அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. रूहानी बच्चे रूहानी बाप के सामने बैठे हैं. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையின் எதிரில் அமர்ந்திருக்கீங்க. अब इस बादशाह को तो तुम बच्चे ही समझते हो. இப்போ இந்த பாஷையை நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. அவர் कोई नया समझ न सके. புதுசாக வந்தவங்க யாருமே புரிஞ்சுக்க முடியாது. எந்த பாஷை? ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையின் எதிரில் அமர்ந்திருக்கீங்க. ஆன்மீக குழந்தைன்னா என்ன? யாரு? ஆன்மீக தந்தை யாரு? हे रूहानी बच्चे, ऐसा कभी कोई कह न सके, कहने आएगा ही नहीं. हे ஆன்மீக குழந்தைகளே, இந்த சப்தத்தை வேறு யாரும் சொல்லவும் முடியாது, நீங்கள் சொல்லி எங்கேயும் கேட்டிருக்கவும் முடியாது. जानते हो हम रूहानी बाप के सामने बैठे हैं. நீங்கள் நம்மளாம் ஃபீல் பண்ணுறோம். என்ன ஃபீல் பண்ணுறோம்? பாபா சொல்கிறாரு, நீங்களாம் ஃபீல் பண்ணுறீங்க, நான் ஆன்மீக தந்தை பாபா எதிரில் இருக்கிறேன். जिस बाबा को यथार्थ रीति कोई भी जानते नहीं. பகவானை யதார்த்தமாக இன்னும் யாருமே புரிஞ்சுக்கலையே. भल अपने को बाई बाबी समझते, हम सब आत्माएं हैं. தனக்குள் தங்களுக்குள் நம்ம பாய் பாயின்னு புரிஞ்சிருக்கிறோம். ஆனாலும் சகோதர ஆத்மான்னு அதோட அர்த்தம் என்ன? ஆத்மாக்கள் அப்படிங்கிற கணக்குப்படி. பாப் ஏக்கி பரந்து யதார்த்த ரீதி நை ஜான்தே. கடவுள் பகவானும் ஒருத்தர் தான், அவரையும் யதார்த்தமாக புரிஞ்சுக்கல. ஜப் தக் சமூக ஆக்கர் சம்ஜே நகி தப் தக் சம்ஜே பி கேசே. பகவான் எதிரில் வராம எப்படி அவரை புரிஞ்சுக்க முடியும்? तुम भी जब सम्मुख होते हो तो तब समझते हो ना. நீங்களும் பாபா முன்னாடி வரும்போது தானே புரிஞ்சுக்க முடியுது அவரை. பாபாவோட சக்தி எப்படிப்பட்டது, அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது, எவ்வளோ அதிசயம் செய்யக்கூடியவருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. தும்ஹோ பிராமன் பிராமணியா, பாபா சொல்கிறாங்க, நாம் பிராமண பிராமணிகள். துமாரா சர்நேம் ஹி பிரம்மா வம்ஷி பிரம்மா குமார் குமாரியா. நம்மளுடைய டைட்டில் சர்நேம் என்னன்னா பாபா சொல்கிறார், பிரம்மா வம்ஷி பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள். சிவ்கி தோ சப் ஆத்மாயே. சிவனுக்கு நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள். தும்கோ சிவகுமார் சிவகுமாரி நகி கஹேங்கே. பாபா சொல்றார், உங்களை யாருமே சிவகுமார் சிவகுமாரின்னு சொல்ல மாட்டாங்க. ஏ அக்ஷர் ராங் ஹோ ஜாத்தா. ஏன்னா இந்த வார்த்தை தவறானது ஆகி விடுகிறது. ஏன்னா சிவன்னாலே ஒளி தான், அவருக்கு உடல் இல்லை. இப்போ சிவகுமார் சிவகுமாரின்னு சொல்ல முடியாதுல்ல. குமார் ஹோ தோ குமாரி பி ஹோ. குமார் அப்படின்னா குமாரி இருக்காங்க. சிவ்கி சப் ஆத்மாயே. ஆனால் சிவபாபா கணக்குப்படி எல்லாருமே யாரு? ஆத்மாக்கள். குமார் குமாரி தப் கஹா ஜாத்தா ஜப் மனுஷ்ய கே பச்சே பன்தே. எப்போ ஆத்மா மனித சரீரத்தில் பிரவேசிக்குதோ அப்போதான் அது குமார் குமாரியாக மாறுது. சிவ்கே பச்சே தோ நிராகாரி ஆத்மா ஹி ஹோ. சிவனுடைய குழந்தைகள் நிராகார ஆத்மா தான். मूल वतन में सब आत्मा ही रहती हैं जिनको सालिग्राम कहा जाता. மூல வதனத்தில் அனைத்து ஆத்மாக்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. சாலிகிராம் என்றும் ஆத்மாவை அழைக்கப்படுது. यहाँ आते ही तो குமார் और குமாரியா बनते ही जिस्मानी. எப்போ இந்த பூமிக்கு வரோமோ அப்போ நம்ம ஆத்மா மேலிருந்து வரும்போது எப்படி வருது? குமார் குமாரியாக பிறப்பு எடுக்குது. வாஸ்தவி தும்ஹோ குமார் சிவ்கே பச்சே. உள்ளபடியே வாஸ்தவத்தில் நீங்கள் குமார் தான், ஆனால் சிவனின் குழந்தை. குமாரிகள் தான், ஆனால் சிவனின் குழந்தை. குமாரியா குமார் தப் बनते जब शरीर में आते हो तुम बीके हो, इसलिए भाई बहन कहलाते हो.
ஆத்மா இப்போ சரீரத்தில் வருதோ அப்போ தான் குமார் குமாரி ஆகுது. உலகத்தில் எத்தனையோ குமார் குமாரிகளாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் யாருங்கிறார் பாபா நம்மள? பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள், பிகே. நம்மளாம் சகோதரன் சகோதரிகள் என்று கூறப்படுது. अभी इस समय तुमको नॉलेज मिलती है, तुम जानते हो बाबा हमको पावन बनाकर ले जाएंगे. இப்போ நமக்கு நாலேஜ் கிடைச்சிருக்கு. பாபா நம்மளை தூய்மைப்படுத்தி தான் அவருடன் அழைத்து செல்வார். ஆத்மா ஜித்தனா பாபாக்கோ யாद करेगी पवित्र बनेगी. அவரை அழைச்சிட்டு போகணும்னா அவரை நம்ம நினைச்சாதான் ஆத்மா சுத்தமாகும். அப்போ தான் அவரோட நம்ம வீட்டுக்கு போகவும் முடியும். ஆத்மா பிரம்மா முகுசே நாலேஜ் படுத்தியே. இதெல்லாம் சொல்கிறது யார்? சிவபாபா பிரம்மாவின் கமல வாய் மூலமாக நமக்கு இந்த பாடத்தை சொல்லிட்டு இருக்கார். சித்திரமே பாபா நாலேஜ் கிளியர் ஹே. படத்தில் கூட பார்த்தீங்கன்னா பாபாவோட நாலேஜ் ரொம்ப கிளியராக இருக்குது. ஸ்ரீ பாபா ஹி ஹம்கோ படாத்தே, न कृष्ण पढ़ा सकते, न श्री कृष्ण द्वारा बाप पढ़ा सकते. நமக்கு சிவபாபா தான் பாடம் நடத்துகிறார் கல்வி. கிருஷ்ணர் இந்த பாடத்தை சொல்லி கொடுக்கல. கிருஷ்ணர் மூலமாக பாபா இந்த பாடத்தை நடத்தலை. ஸ்ரீ கிருஷ்ண தோ வைகுண்ட கா பிரின்ஸ், ஏ பி தும் பச்சோं को समझाना है. ஸ்ரீ கிருஷ்ணர் வைகுண்டத்தினுடைய ஃபர்ஸ்ட் பிரின்ஸாக வர்றார். இதை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். श्री कृष्ण तो स्वर्ग में अपने माँ बाप का बच्चा होगा. ஸ்ரீ கிருஷ்ணர் யாரு? தன்னுடைய தாய் தந்தையினுடைய குழந்தையாக ஆகிறார். தாய் தந்தைக்கு குழந்தை ஆகிறார். சொர்க்கவாசி பாப்கா பச்சா ஹோகா. சொர்க்கவாசி பாபாவுடைய குழந்தை ஆகுவார். ஓ வைகுண்டகா பிரின்ஸ். அவர் யார்? வைகுண்டத்தின் இளவரசன். உன்கூ பி கபி கோய் ஜான்தே நஹி. அவரை கூட யாரும் புரிஞ்சுக்கல. कृष्ण जयंती पर अपने अपने घरों में श्री कृष्ण के लिए झूले बनाते, मंदिरों में झूले बनाते हैं. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணருக்காக ஊஞ்சல் பண்ணி அந்த ஊஞ்சலில் ஆட்டுறாங்க. கோவிலில் கூட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கோயிலில் ஊஞ்சலில் வச்சு தான் ஆட்டுறாங்க. மாதாएं जाकर गोलक से पैसे डालते हैं, पूजा करती हैं. தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணன் முன்னாடி ஒரு அழகான கோலம் போட்டு அந்த கோலத்தில் கிருஷ்ணருடைய பாதம் அப்புறம் பைசா எல்லாமே அதில் வைக்கிறாங்க, பூஜை செய்கிறாங்க. ஆஜ்கல் கிரைஸ்ட் கோபி ஸ்ரீ கிருஷ்ண மிசல் பனாத்தே. இன்னைக்கு கிரைஸ்ட கூட என்ன பண்ணிட்டாங்க? கிருஷ்ணர் மாதிரி காட்டுறாங்க. தாஜாதி பெனாக்கர் மா பாப் கி கோதிமே தேத்தே. பாபா சொல்றாரு கிரீடம் இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி தாய் தந்தையினுடைய மடியில் காட்டுறாங்க. ஜெய்சே கிருஷ்ணக்கு திக்காத்தேங்க. எப்படி கிருஷ்ணரை காட்டுறாங்க, எப்படி யசோதம் எப்படி பிடிச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. அபி ஸ்ரீ கிருஷ்ண கிரைஸ்ட் ராசி தோ எக்கி ஹே. ஸ்ரீ கிருஷ்ண கிரைஸ்ட், கிருஷ்ண கிரைஸ்ட் பாபா சொல்ற ராசி ஒன்றா இருக்குது. ஓலோக காப்பி கருத்தே. எல்லாரும் நம்மளை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. நைத்தோ ஸ்ரீ கிருஷ்ணக்கு ஜனம் और கிரைஸ்ட் की जन्म में बहुत फर्क है. கிருஷ்ணர் பிறப்பதற்கும் கிரைஸ்ட் ஜென்மம் எடுக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. கிரைஸ்ட் का जन्म कोई छोटे बच्चे के रूप में नहीं होता. கிரைஸ்டோட பர்த் வந்து சின்ன குழந்தையாக வர்றதில்லை. கிரைஸ்ட் की आत्मा ने तो कोई में जाकर प्रवेश किया. ஏசுநாதர் வேற கிரைஸ்ட் வேற. ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணுறாரு? பரந்தாமத்திலேருந்து பிரவேசிக்கிறார் இயேசோட ஆத்மாவோட உடல்ல. விஷய பைதா ஹோன சகே. கிரைஸ்ட் என்ன பண்றாரு? விஷத்தால அதாவது விகாரத்தால அவருக்கு பிறவி கிடையாது. ஏன்னா தூய ஆத்மா மேலேருந்து வருது. ஆகி கிரைஸ்டுக்கோ பி சோட்டா பச்சா நகி திக்காத்தே தே. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட சின்ன குழந்தையால யாருமே காட்டலை. கிராஸ் பர் திக்காத்தே தே. சிலுவையில் தான் காட்டுறாங்க. ஏ அபி திக்காத்தே. இதெல்லாம் இப்போ தான் காட்டுறாங்க. बच्चे जानते धर्म स्थापक को कोई ऐसा मार न सके, ये किसको मारा. ஒரு தர்மத்தை படைக்கிறதுக்காக ஒரு பவித்திர ஆத்மா வருதுன்னா அந்த பவித்திர ஆத்மாவை யாராலுமே அழிக்க முடியாது. அவர் யார் அப்புறம் கொல்ல முடியும்? ஏன்னா பவித்திர ஆத்மாவை என்ன பண்ண முடியாது, எந்த பாவம் செய்யல. அது
जिसमें प्रवेश किया उनको दुख मिला. ஜீசஸ் கிரைஸ்டோட சோல் ஆத்மா யாருடைய உடல்ல பிரவேசம் ஆயிருக்குதோ அந்த ஆத்மா தான் துக்கம் அடையுது. சதோ பிரதான ஆத்மாக்கோ துக்கு கேசே மில் சக்தா. ஒரு ஆத்மா பரந்தாமத்திலிருந்து தூய ஆத்மா வருதுன்னா அதுக்கு துக்கம் கிடைக்கவே முடியாது. பவித்திர ஆத்மாவை இறங்கும்போது துக்கி ஆத்மாவை அது வராது இல்லையா. உஸ்னே கியா கர்म किए जो इतने दुख भोगे. கிறிஸ்ட சிலுவையில் வச்சு அடிக்கிறாங்கன்னா எப்படி அந்த ஆத்மா துடிச்சிருக்கும். பாபா சொல்கிறாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் உடல்ல வரும்போது அந்த ஆத்மா பவித்திர ஆத்மாவாக வரும்போது எப்படி அது துக்கத்தை அனுபவிக்க முடியும். ஆத்மா ஹி சதோ பிரதன் அவஸ்தாமே ஆத்தி ஹே. ஆத்மா வரும்போதே தூய ஆத்மாவாக வருது. சப்கா கிசாப் கிதாப் சுக்து ஹோத்தா ஹே. பாபா சொல்கிறார், அனைத்து ஆத்மாக்களின் கணக்கு வழக்கு என்பது முடிகிறது. இஸ் சமய பாப் சப்கோ பாவன் பனாத்தே ஹே. பாபா சொல்கிறாரு, இந்த நேரம் பாபா நம்ம எல்லாரையுமே தூய்மைப்படுத்துகிறார். வஹாசே சதோ பிரதான ஆத்மாக்கர் துக்கு போகுன சகே. சதோ பிரதான ஆத்மா துக்கத்தை அடைய முடியாது. ஆத்மா ஹி போக்தி ஹேனா. ஆத்மா தான் சுகத்தையும் அடையுது, ஆத்மா தான் துக்கத்தையும் அடையுது. ஆத்மா ஷரீர் में है तो दुख होता. ஆத்மா சரீரத்தில் இருக்கிறதுனால துக்க வேதனையை அனுபவிக்குது. முஜே தரத்து ஹே கிஸ்னே காகா. அப்பா எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எது? சரீரமாக சொல்லுது, ஆத்மா சொல்லுது. ஷரீர்மே கோய் रहने वाला. இப்போ கட்டாயமாக சொல்கிற இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர் தானே சொல்ல முடியும். वो कहते परमात्मा अंदर है तो ऐसे थोड़े ही कहेंगे हमको दुख है. கடவுள் பரமாத்மா உள்ளே இருக்காருன்னா அவர் இப்படி சொல்ல முடியுமா எனக்கு துக்கமாக இருக்குன்னு? பரமாத்மாவுக்கு துக்கம் ஏற்படுமா என்ன? சர்வமே பரமாத்மா விராஜமான்ட்டு பரமாத்மா கேசே துக்கு போகேகா. எல்லாருக்குள்ளார பகவான் இருக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ பகவான் என்ன துக்கத்தை அனுபவிப்பாரா என்ன? ஏ ஆத்மா புகார்த்தி ஹே हे परमपिता परमात्मा हमारे दुख हरो. परलौकिक बाप को ही आत्मा पुकारती है. கடவுளை எல்லாருமே அழைக்கிறாங்க. ஹே பரம்பிதா பரமாத்மா எங்களுடைய துக்கத்தை போக்குங்களே. பரலோகீக பாபாவை தான் ஆத்மாக்கள் அழைக்கின்றார்கள். அபி தும் ஜான்தே ஹோ பாபா ஆயா ஹுவா. நாம் பாபாவை அழைச்சோம், பாபா வந்திருக்கிறார். துக்கு ஹர்னே கீர்த்தி பத்தா ரஹே ஹே. துக்கத்தை அகற்றுவதற்கான வழிமார்க்கங்களை பாபா சொல்லிட்டு இருக்கார். ஆத்மாவுக்கு ஏன் துக்கம் ஏற்படுது? இந்த வழியை பாபா கொடுக்குறார். ஆத்மா ஷரீர் கே சாத்தி ஹி எவர் ஹெல்தி எவர் வெல்தி பன்தி ஹே. ஆத்மா சரீரத்தில் இருக்கும்போதே ஆரோக்கியமாக நல்ல செல்வந்தனாக தானே இருக்குது. மூல் வத்தன்மே தோ ஹெல்தி வெல்தி நகி ஹோங்கே. மூலவதனம் பரந்தாமத்தில் ஹெல்தி வெல்தின்னாங்க பேச்சுக்கு இடமே கிடையாது. வஹா கோயி சிருஷ்டி தோடகி ஹே. பாபா சொல்றார், மூலவதனத்தில் உலகம் இருக்குமா என்ன? வஹா தோ ஹைஹி சாந்த். அங்க சாந்தியான உலகம். சாந்தி ஸ்வதர்மே டிக்கி ஹுயி ஹே. சாந்திங்கிறது ஆத்மாவோட ஸ்வதர்மம். அந்த சாந்தியில் ஆத்மா அங்கே நிலைத்திருக்கிறது. அபி பாப்பாயே சப்கே துக்கு ஹர்கர் சுகுதேனே. எல்லாருடைய துக்கம் என்ற மலையை போக்கி எல்லாருக்குமே சுகம் தருவதற்காக தான் பாபா வந்திருக்கார். बच्चों को भी कहते हैं तुम मेरे बने हो, इसको दुख नहीं देना. பாபா டைரக்டா பரமாத்மா பேசுறார் குழந்தைங்களோட. குழந்தைங்களே நீங்கள் என்னுடையவராக ஆயிருக்கீங்க, யாருக்கும் துக்கம் தராதிங்க. ஏ லடாய்க்கா மைதானியே பரந்து குப்த். நீங்கள் இருக்கிறது யுத்த மைதானம், ஆனால் குப்தமாக யுத்தம் பண்ணுறீங்க. वही प्रत्यक्ष ये है, ये जो गायन है युद्ध के मैदान में जो मारेंगे वह स्वर्ग में जाएंगे. உலகத்தில் பார்த்தீங்கன்னா யுத்த களம்னு ஒரு தனியாக இருக்கும். அங்கே யுத்தம் பண்ணுவாங்க, சொல்லுவாங்களாம் யுத்தம் பண்ணி யுத்தத்தில் இறந்தவங்க
நேராக சொர்க்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உஸ்கா அர்த்த भी समझाना पड़े. எந்த யுத்தத்தில் இறந்து போகிறவங்க சொர்க்கம் போகுவாங்க? இதை பற்றிலாம் நீங்கள் விளக்க உரை சொல்லணும். इस लड़ाई का महत्व देखो कितना है. இந்த யுத்தத்துக்கு மகத்துவம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது. யுத்த மைதானத்தில் யார் இறக்குறாங்களோ சொர்க்கமே போயிடுவாங்களாம். बच्चे जानते उस लड़ाई में मरने से कोई स्वर्ग में जा न सके, परंतु गीता में भगवान वाच उनको मानेंगे तो सही ना. भगवान ने किसको कहा? சொர்க்கத்தில் பாபா சொல்றார், குழந்தைகள் நமக்கு தெரியும் அந்த யுத்தத்தில் இறந்து போகிறவங்க சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. ஆனால் கீதையில் பகவானின் மகாவாக்கியம், அதை எல்லாருமே ஏற்றுதானே ஆகணும். உண்மை தானே அது. பகவான் கிஸ்கோ கஹா? பகவான் யாருக்காக சொன்னார்? உஸ் லடாய் வாலோங்கோ கஹா யா தும்கோ கஹா? உங்களுக்கு சொன்னாரா பகவான் கீதையில? அவங்களுக்கு சொன்னாரா? யுத்தம் பண்றாங்களா பிராக்டிக்கலா, அவங்களுக்கு சொன்னாரா? दोनों को कहा அல்ல ரெண்டு பேருக்கு சொன்னாரா? उनको भी समझाया जाता. अपने को आत्मा समझ बाप को याद करो. அந்த யுத்தம் பண்றவங்களுக்கு சொல்லுங்க, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு கடவுளை நினைங்கன்னு. ये सर्विस भी करनी है. இந்த சேவையும் செய்யணும். நம்ம எல்லாருக்கும் ஞானம் கொடுக்கணும். अब तुम स्वर्ग में अगर जाना चाहते हो तो पुरुषार्थ करो. लड़ाई में तो सब धर्म वाले हैं, सिख भी है, वो तो सिख धर्म में ही जाएंगे. பாபா சொல்றார், சொர்க்கத்துக்கு ஒருவேளை நீங்கள் போகணும்னு விரும்பினால் இந்த முயற்சி செய்யுங்க. எந்த முயற்சி? யாருக்கும் துக்கம் தராதீர்கள். ஏன்னா துக்கத்தை போக்கக்கூடியவரே சொல்றார், குழந்தையை துக்கம் தராதேன்னு. பாபா சொல்றார், சீக்கியர்களும் இருக்காங்க, மற்ற தர்மத்தினரும் இருக்காங்க. அவரவர் அவங்கவுங்க தர்மத்துக்கு போயிடுவாங்க. स्वर्ग में तो तब आ सकेंगे जब तुम ब्राह्मणों से आकर ஞான் ले. சொர்க்கத்துக்கு யார் வர முடியும்னா யார் பிராமணர்களாகி பிராமணர்கள்ட்ட வந்து ஞானம் கேட்குறாங்க, அவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். जैसे बाबा के पास आते थे तो बाबा समझाते थे, लड़ाई करते शिव बाबा की याद में रहेंगे तो स्वर्ग में आ सकेंगे. எப்படி பாபாட்ட நிறைய பேர் வந்தாங்க, அப்போ பாபா புரிய வச்சாராம், நீ யுத்தம் பண்ணுற சிவ பாபா நினைவில் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக நீ சொர்க்கம் போயிடுவேன். பாக்கி ऐसे नहीं स्वर्ग में राजा बनेंगे नहीं, ஜாஸ்தி உனக்கு சம்ஜா भी नहीं सकते. அந்த யுத்தம் பண்ணுறவங்கள வந்து அதிகமாக நம்ம சொல்லவும் முடியாது. என்ன சொல்ல முடியாது? நீங்கள் யுத்தம் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியுமா? யுத்தம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்ல முடியாது. उनका थोड़ा ही ज्ञान समझाया जाता. அவங்களுக்கு கொஞ்சம் தான் புரிய வைக்கப்படுது. लड़ाई में अपने इष्ट देवता को याद जरूर करते. யுத்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவரவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை தான் நினச்சிட்டு யுத்தத்துக்கு போவாங்க. சீக்கு ஹோகா तो குரு கோவிந்த் கா ஜெய் கஹேங்கே. பாபா சொல்றார், சீக்கியர்கள் யுத்தம் பண்ணாங்கன்னா குரு கோவிந்த் ஜெயின்னு சொல்லிட்டு தான் தொடங்குறாங்க. ऐसे कोई नहीं जो अपने को आत्मा समझ परमात्मा याद करे. ஆத்மான்னு தன்னை புரிஞ்சு பாபாவை நினைக்கிறவங்க வேற யாரும் இருக்க முடியாது. பாபாவோட பரிச்சயம் அறிமுகத்தை கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும். சக்கா பாப் तो एक ही है பதீத் பாவன். எல்லாருக்கும் அப்பா ஒரே ஒருவர் தான் பதீத்த ஆத்மாக்களை தூய்மைப்படுத்துபவர். पतितों को कहते हैं मुझे याद करने से तुम्हारे पाप कट जाएंगे. பதீத்த ஆத்மாக்களுக்கு பகவான் கூறுகிறார், என்ன நினைச்சிங்கன்னா உங்களுடைய பாவங்களை அழிஞ்சிரும். और मैं जो सुखधाम स्थापन करता हूँ उसमें तुम आ जाएंगे. நான் உருவாக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்கிறார். लड़ाई में ही शिव बाबा को याद करेंगे स्वर्ग में आ जाएंगे. யுத்தத்திலையும் சிவபாபாவை நினைக்கும் போது சொர்க்கத்துக்கு வந்து சேர்ந்துருவீங்க.
उस युद्ध के मैदान की बात और है, यहाँ और है. அந்த யுத்த மைதானத்தில் வாளெல்லாம் எடுத்துகிட்டு போய் சண்டை போடுறது அது வேறு, இங்கே யுத்தம் பண்ணுறது இது வேற யுத்தம். பாப் கேத்தகி ஞான் கா வினாஷ் நஹி ஹோத்தா. பாபா சொல்கிறார் ஞானத்துக்கு அழிவே கிடையாது. ஸ்ரீ பாபா கே பச்சே தோ சபே, நம்ம எல்லாருமே யார் குழந்தை? சிவ பாபாவோட குழந்தை. ஸ்ரீ பாபா சொல்கிறார் தன்னோட குழந்தைக்கு, மனதால் என்னை நினச்சிங்கன்னா தான் என்னிடம் வருவீர்கள் முக்தி தாமத்திற்கு. फिर जो ज्ञान सिखाया जाता वो पढ़ेंगे, स्वर्ग की राजाई मिल जाएगी. என்னை நினச்சிங்கன்னா என்னோட வீட்டுக்கு வந்துடுவீங்க. நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை படிச்சிங்கன்னா நான் உருவாக்கக்கூடிய ராஜ்யத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. கித்தனா சகஜிகே, எவ்வளோ ஈஸி பாருங்க. பாபா சொல்கிற சொர்க்கம் போகிறதுக்கான வழியை பாபா செகண்டில் கொடுத்துட்டார் நமக்கு. நம்ம தட்டு தடுமாறி எப்படி சொர்க்கம் போகிறதுன்னு மலைச்சு நிற்க வேணாம், செகண்டுக்கூட விஷயம். हम आत्मा बाबा को याद करते, लड़ाई के मैदान में खुशी में जाना. நம்ம ஆத்மா பாபாவை நினைக்கிறோம், யுத்த மைதானத்துக்கு சந்தோஷமாக போகணும், காரியத்தை செஞ்சே ஆகணும். நம்ம கடமையிலேருந்து யாருமே விடுபட முடியாது. தேசத்தை காப்பாற்றுவதற்காக நம்ம எல்லாமே சகிச்சு தான் ஆகணும், எல்லாம் செஞ்சு தான் ஆகணும். பாருங்கள், சுதந்திர வீரர்கள்னு சொல்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அவங்கெல்லாம் யுத்தம் பண்ணியிருக்காங்கல்ல, தேசத்துக்காக நாட்டுக்காக செய்கிறாங்க. வகாந்தோ ஹைகி ஏக்கு தரம். பாபா சொல்கிறாரு சொர்க்கத்தில் ஒரே தர்மம், அங்கே எந்த வேறுபாட்டோட விஷயமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேறுபாடு, எவ்வளோ கருத்து வேறுபாடுகள். தண்ணியில் பிரச்சனை, நில பிரச்சனை, இதுலலாம் ரொம்ப சண்டை வருது. பானி பந்த் கர் தேத்தே, தண்ணியை நிறுத்திடுறாங்களாம், தண்ணியில் சண்டை வந்து. பத்தர் மார்னே லக்படுத்தே, கல்லை எரிஞ்சு சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருவருக்கு கல்லை விட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. எக் தோக்கோ அனாஜ் நகி தேத்தே ஜகடா ஹோ ஜாத்தா, தானியங்கள் கொடுக்காட்டா அதுக்கும் சண்டை வருது. தும் பச்சே ஜான்தே ஹோ ஹம் அப்னா ஸ்வராஜ்ய ஸ்தாபன் கரே படாய் சே ராஜ்ய பாத்தே. இந்த படிப்பால் ராஜ்யத்தை அடைகிறோம். பாபா தன்னுடைய ஸ்வராஜ்யத்தை நமக்கு கொடுத்துட்ருக்காங்க, அதை நம்ம நல்லா புரிஞ்சிருக்கிறோம். நை துனியா ஜரூர் ஸ்தாபன் ஓனிகே, புது உலகம் கண்டிப்பாக வர இருக்குது. நூந்துகே तो कितनी खुशी होनी चाहिए. ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் உங்களுக்கு. कोई भी चीज में लड़ने झगड़ने की कोई बात नहीं. எந்த பொருளுக்கும் நம்ம சண்டை போட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரெஹனா பி போத் சாதாரண, நம்ம சாதாரணமாக தான் இருக்கணும். பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் எங்கே போகிறீங்க? மாமனார் வீட்டுக்கு போகிறீங்க. இங்கே நீங்கள் வனவாசத்தில் தான் இருக்கீங்க. பாபா சொல்கிறார் எல்லா ஆத்மாக்களுமே சென்று விடுவீர்கள், ஷரீரம் போகாது. ஷரீர் கா அபிமான் பி சோடுதேனா, ஷரீரத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றை விட்டுடுங்க. நான் ஆத்மா 84 பிறவி முடிச்சிட்டேன், இப்போ நான் பாபாட்ட போகிறதுக்கு தயாராகிறேன். ஜோபே பாரதவாசியா போலோ பாரத சொர்க்கத்தா. யாரெல்லாம் பாரதவாசிகளோ அவங்களுக்கு சொல்லுங்கிறாரு. பாரத சொர்க்கமாக இருந்தது, இப்போ கலியுகம் ஆயிட்டு. கலியுகம்னு ஏன் சொல்கிற தெரியுமா? அநேக தர்மம் இருக்குது. சத்தியுகத்தில் ஒரு தர்மம் தான் இருந்தது. பாரத் ஃபிர்சே சொர்க்க பண்ணா, பாரதம் மீண்டும் சொர்க்கம் ஆகுது. எல்லாரும் நினைக்கிறாங்களாம் பகவான் வந்துட்டாரு. இன்னும் போக போக என்னாகும், எதிர்காலத்தோட கணிப்பு கூட தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலையை பார்க்குறாங்களே எல்லாரும். சூழ்நிலை ரொம்ப மோசமாக ஆகுது. பாபா பச்சோங்கு சம்ஜாத்தே, பாப் தோ சபீகா ஹைனா. பாபா எல்லாருக்கும் புரிய வைக்கிறாரு. பாபா எல்லாருக்கும் அப்பா இல்லையா? நமக்கு மட்டும் இல்லைல்ல, எல்லாருக்கும் அப்பா. சப்கா ஹக்கு ஹே, எல்லாருக்குமே உரிமை இருக்குது பாபா கிட்ட பிராப்தி அடையிறதுக்கு. பாப் கேते ही मैं आया हूँ और सबको कहता हूँ मामेकम याद करो तुम्हारे विकर्म विनाश होंगे. நான் உங்கள் அப்பா வந்திருக்கிறேன், நான் உங்களுக்காக சொல்கிறேன். மனசால் என்ன நினச்சிங்கன்னா உங்களுடைய கர்மா விகர்மங்கள்லாம் அழிஞ்சிடும், பாவ செயல்கள்லாம் அழிஞ்சிடும். अभी तो मनुष्य समझते हैं कभी भी लड़ाई हो सकती. மனுஷங்க நினைக்கிறாங்க என்ன இந்த உலகம் அப்படி மாறி போச்சு இல்லை, எப்போ வேணாலும் யுத்தம் ஏற்படலான்னு நினைக்கிறாங்க. ये तो कल्प भी हो सकती, जी सारी ये तो कल भी हो सकती.
நாளைக்கு கூட இந்த யுத்தம் வரலாம். லடாய் ஜோர் பர்னேமே தேரி தோடைகி லக்தி. சுவிட்சை தட்டுறதுக்கு என்ன நேரமாக ஆக போகுது, எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டாங்க உலக விநாசத்துக்கு. பரந்து தும் பச்சே சமஸ்தே ஹோ, ஆனால் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, அபி ஹமாரி ராஜதானி ஸ்தாபன் ஹுயி நகி, இப்போ வரைக்கும் நம்ம ராஜ்யம் இன்னும் உருவாக்கல. तो विनाश कैसे हो सकता, विनाशम எப்படி ஆகும். अर्जुन बाप का पैगाम ही चारों तरफ कहाँ दिया. இன்னும் எல்லாருக்கும் உலகத்தில் நாலா பக்கத்துலையும் பாபா மெசேஜ் போய் சேர்க்கணும்னு போகலையேங்கிறாரு. பண்ண பாருங்கள் எவ்வளோ பெண்டிங் சேவா வச்சுருக்கீங்கிறாரு. பதீத் பாவனன் பாபா, என்னை நினைங்க, உங்களுடைய பாவங்களை அழிஞ்சிரும்னு சொல்கிறாரு. இந்த மெசேஜை எல்லார் காதில் போடுங்க, விழணுங்கிறாரு. लड़ाई लगे बॉम्ब्स भी लग जावे परंतु तुम गोनिक्षी हैं, हमारी राजधानी जरूर स्थापन होनी है. பாபா சொல்கிறாரு, யுத்தம் வரப்போது, பாம்ஸ் எல்லாம் போட போகிறாங்க, ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம ராஜ்யம் கண்டிப்பாக ஸ்தாபனை ஆகும், அது வரைக்கும் விநாசம் வராதுன்னு நமக்கு நல்லா தெரியும். விஸ்வமே சாந்தி கேத்தேகேனா, உலகத்தில் எல்லாரும் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. विश्व में वार होगी तो विश्व को खत्म कर देंगे. உலகத்தில் யுத்தம் சண்டை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாபா சொல்ல உலகத்தையே அழிச்சிடுவாங்க, கத்தம் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஏஹே விஸ்வ வித்யாலய், இதுக்கு பேர் விஸ்வ வித்யாலயம். சாரே விஸ்வக்கு தும் நாலேஜ் தேத்தே ஹோ, முழு உலகத்துக்கும் நீங்கள் நாலேஜ் கொடுக்குறீங்க. ஏக்கி பாப்பாக்கர் சாரே விஸ்வக்கோ பல்டாத்தே ஹே, ஒரு பாபா வந்து தான் முழு உலகத்தையுமே மாற்றுகிறார். वो लोग तो कल्प की आयु को लाखों वर्ष कह देते, அவங்கெல்லாம் கல்பத்தின் ஆயுள ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருடங்களாக மாற்றிட்டாங்க. தும் ஜான்தே ஹோ இன்கி ஆயு பூரே 5000 வருஷம், உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தோட ஆயுள் 5000 ஆண்டுகள். कहते हैं क्राइस्ट 3000 वर्ष पहले हेवन था. கிமு கிபி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதை வச்சு நம்ம சொல்ல முடியுது. இஸ்லாமி பௌத்தி ஆதி சப் கிசாப் கிதாப் நிகால்தே, இஸ்லாமியர்கள் எப்போ வந்தாங்க, பௌத்தர்கள் எப்போ வந்தாங்க, எல்லாமே கணக்கு நம்ம எடுக்க முடியுது. உன்சே பहले दूसरे कोई का नाम नहीं है, இந்த தர்ம பிதாக்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி யார் பேருமே எடுக்கல யாரும். தும் ஆகே அக்ஷரே பத்தா சக்தே ஹோ, நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வரலாற்றையும் சொல்ல முடியும். தும்கோ கித்தனா நஷா रहना चाहिए. பாபா சொல்கிறார், உங்களுக்கு எவ்வளோ போதை இருக்குது, ஏன்னா ஹிஸ்ட்ரி பாதிலே தான் தொடங்குது, அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களெல்லாம் வேறு யாருக்குமே தெரியாது. பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க 21 பிறவிக்கான பலனை அடைவதற்காக. சண்டை யுத்தம் போட்டிங்கன்னா உயர்ந்த பதவி கிடைக்காதுங்கிறார் பாபா. தண்டனை அடைய வேண்டியிருக்கும். कोई भी बात है कुछ भी चाहिए பாபா கே பஸ் ஆவோ, ஏதாவது விஷயமா ஏதாவது உங்களுக்கு தேவையா பாபாட்ட வாங்க. கவர்மெண்ட் भी कहती है ना तुम फैसला अपने हाथ में नहीं उठाओ. கவர்மெண்ட் கூட இன்னைக்கு என்ன சொல்லுது, உன் கையில் சட்டத்தை எடுக்கக்கூடாதுன்னு. कोई कहते हैं हमको विलायत का बूट चाहिए, சிலர் சொல்கிறாங்களே எனக்கு ஃபாரின் பூட்ஸ் வேணும்னு. பாபா कहेंगे बच्चे अभी तो वनवास में हो. இப்போ பாபா சொல்கிறார், குழந்தையே இப்போ நீ வனவாசத்தில் இருக்க, வஹா தும்கோ போத் மால் மிலேங்கே, நீ சத்தியுகம் போயிட்டுனா உனக்கு பெரிய மாலே இருக்கு. बाप तो राइट ही समझाएंगे ना, ये बात ठीक नहीं. பாபா சரியாக தானே புரிய வைப்பார், உண்மைதானே இதுங்கிறார். உண்மைதானே இது. யஹா தூ ஆஷ் கியூ ரக்தே ஹோ, இங்கே நீங்கள் ஆசைப்படுறீங்க வனவாசம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், அப்பா வீட்டில் இருக்கிறோம். மாமியாரை வீடு போகும்போது தானே எல்லா நகை பாலங்கள்லாம் போட்டு எல்லாமே கொடுப்பாங்க. யஹா தோ போத்து சிம்பிள் ரேனா, இப்போ நீங்கள் பிராமணன் அப்பா வீட்டில் இருக்கீங்க, சிம்பிளாக இருக்கணும். நைத்தோ தேக அபிமானம் ஆ ஜாத்தா, இல்லாட்டா உங்களுக்கு தேக அபிமானம் வந்துடுது. इसमें अपनी नहीं चलानी चाहिए. बाबा जो कहे बीमारी आदि है डॉक्टर आदि को भी बुलाते, दवाई आदि से संभाल तो सबकी होती है. உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாதுங்கிறார் பாபா. எதுனாலும் உடம்பு முடியாட்டா டாக்டர்கிட்ட போகணும், மருந்து எது கொடுக்குறாரோ அதை சாப்பிட்டு உங்களை பார்த்துக்கணும். ஃபிர் ஹர் பாத் மே பாபா பைட்டா ஹே, மற்றபடி ஒவ்வொரு விஷயமும் டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு பாபா இருக்காங்க.
நம்மளாம் ஒன்று சொல்லி தரக்கூடாது அடுத்தவங்களுக்கு. ஸ்ரீமத்தும் ஸ்ரீமத்தேனா பாபா சொல்கிறாருன்னா அது ஸ்ரீமத்துனா ஸ்ரீமத்து தான். நிக்ஷிமி விஜய், நம்பிக்கையில் தான் வெற்றி இருக்குது. பாபா ஒன்று சொல்லிட்டாருன்னா நம்பிக்கையோட அதை செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி இருக்குது. ஒத்து சப் குச் சமஸ்தே ஹேனா, ஏன்னா எல்லாமே பகவான் எல்லாருக்குமே தெரியுது இல்லையா. பாப்கி ராய்பர் சல்னே சேகி கல்யாண், அவர் காட்டும் நல் வழியில் தான் நன்மை இருக்குது. அப்பனா கல்யாண்காரனா உங்களுக்கு முதல்ல நீங்கள் நன்மை எடுத்துக்கோங்க. கொய்க்கு ஒர்த்து பவுண்டு பனானகி சக்தி தோ ஒர்த் நாட்டியே பெண்ணி டஹரேனா, உங்களை பாபா மதிப்பானவராக ஆக்கணும்னு நினைக்கிறார். நீங்கள் ஆகாட்டா பாபா சொல்கிறார் மதிப்பில்லாதவங்க தானே. வேல்யூ நகி தோ வஹா பி வேல்யூ நகி, இங்கே உங்களுக்கு மதிப்பு இல்லைன்னா அங்கே எப்படி மதிப்பு இருக்குங்கிறார் பாபா. இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா உங்களுடைய குணநலங்களை நல்லா மாற்றிக்கோங்க. சர்வீஸபுள் குழந்தைகளுக்கு இன்னும் சேவா பண்ணணும்னு எவ்வளோ சேவா இருக்குங்கிற ஆர்வம் இருக்குது. பாபா சொல்கிறார் ஃபுல்லாக சக்கரத்தை சுற்றி வரீங்க. சர்வீஸ் நகி கர்த்தே தோ உनको ரஹம்தில் கல்யாண்காரி குச்சி பி நகி கஹேங்க, சேவா பண்ணாட்டா கருணை இருக்குன்னு சொல்ல முடியாதுங்கிறார் பாபா. சேவா பண்ணும்போது தான் கல்யாணக்காரி அப்படிங்கிறத நம்ம உணர்த்த முடியும். பாபாக்கு யாத நகி கர்த்தே தோ துச்ச காம் கர்த்தே ரஹேங்க, பாபாவை நினைக்காட்டா அவங்க காரியம் ஒர்ஸ்டான காரியம் செய்வாங்கன்னு அர்த்தமா. பதவி துச்ச பாருங்க, இப்போ பதவியும் அப்படி தான் இருக்கும். ஐசே நெய் ஹமாரா தோ சிவபாபா சே யோகி, அப்படி இல்லை நான் சிவபாபாட்ட கனெக்ஷன் வச்சுருக்கேன் பாபாவை நினைக்கிறேன், அப்படி இல்லை. இது ஹை ஹி பிகே, நீங்களாம் யார் பிகே, பிரம்மகுமார் பிரம்மகுமாரி. சிவபாபா பிரம்மா துவாராக்கி ஞான் தே சக்தே, சிவபாபா கூட பிரம்மா பாபா மூலமாக தான் ஞானம் கொடுக்க முடியும். அதனால் பாபாவுக்குரிய ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும், அவர் சொல்கிறது நம்ம கேட்கணும். सिर्फ शिव बाबा को याद करेंगे तो मुरली कैसे सुनेंगे, नतीजा क्या होगा. நான் சிவபாபாட்டே கனெக்ஷன் வச்சுக்கிறேன் பாபா எனக்கு போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரோட முரளி நீங்கள் எப்படி கேட்பீங்க. அப்போ ரிசல்ட் என்ன ஆகும் கடைசியில், படைங்க நகி தோ பது கே பாயங்க. படிக்கவே இல்லாட்டா எப்படி பதவி அடைவீங்க. பிரம்மா பாபா மூலமாக தான் சிவபாபாவே பாடம் எடுக்கிறாரு. அப்போ நீங்களும் பிரம்மாவை புரிஞ்சுக்கணுங்கிறாரு. ये तो जानते सबकी तकदीर ऊंच नहीं बनती. டைரெக்டாக சிவபாபாட்ட நான் போதும் அவர் போதும் எனக்கு அப்படின்னா அவங்க அதிர்ஷ்டம் அவ்வளோதாங்கிறார். வஹாந்தோ நம்பர் வார் பது பாயங்க, நம்பர் வார் தான் அப்புறம் பதவி கிடைக்கும். பவித்திரத்தோ சப்கோ ஒன்றா, எல்லாருமே தூய்மை அடைஞ்சே ஆகணும். பாபா சொல்ல தூய்மை அடையாமல் சாந்தி தாமத்துக்கு செல்லவே முடியாது. பாபா புரிய வைக்கிறார். எல்லாருக்கும் இந்த ஞானத்தை நீங்கள் சொல்லுங்கள், எல்லாருக்குமே சொல்லுங்கள். அபி நகி பி சுனேங்க, சுன்தே ஹே ஆகே சல்கர் ஜரூர் சுனேங்க. இப்போ கேட்காட்டா ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாருமே கேட்டு தான் ஆகணும். கித்தனை பி விக்ன தூஃபான் ஜோர் சே ஆவே துமாரா டர்னா நகி, எவ்வளோ புயல் வீசினாலும் உங்களை பயமுறுத்தினாலும் தடை கொடுத்தாலும் நீங்கள் பயப்படாதீங்கிறார் பாபா. நயே தர்மக்கு ஸ்தாபனா ஹோத்தி ஹேனா, புது தர்மம் உருவாகுதுன்னா யுத்தம் இல்லாமல் வருமா. குப்த ராஜதானி நீங்கள் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக நீங்கள் ராஜ்யத்தை உருவாக்குறீங்கன்னா தெரிஞ்சிட்டுனா என்ன ஆகும், பெரிய சண்டை போடுவாங்கல்ல. பாபா சொல்கிறார் தைரியமாக இருங்கங்கிறார். சர்வீஸபிள் குழந்தையை பார்த்து பாபாவும் குஷி அடைகிறார். துமே அப்படிக்கும் ஆப்பேகி ராஜ்யத்திலுக்கு தேனா, உங்களுக்கு நீங்களே வெற்றி திலகத்தை இட்டுக்கணும், ஸ்ரீமத் படி நடக்கணும். இஸ்மே அப்பனா ஹட்னை சல்ன சகே, இதில் பிடிவாத குணமே இருக்கக்கூடாது. முஃப்தா अपने கோட் மே நகி டால்னா சாஹியே, தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு நஷ்டத்தை விளைவிச்சுக்காதீங்க. பாபா கேத்தே பச்சே சர்வீஸபுள் கல்யாணக்காரி பணும். பாபா சொல்கிறார் குழந்தையே சர்வீஸபுளாக இரு, கல்யாணக்காரி ஆகு. ஸ்டூடெண்ட்டுக்கோ டீச்சர் கஹேங்கன்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர் சொல்லணும் இல்லையா. பட்கர் கைலப் கரும், நல்லா படித்து ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்து ஜம்ப் பண்ணி போயிட்டே இருன்னு. 21 பிறவிக்கு பாபா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறார். எவ்வளோ பெரிய விஷயங்கிறார். अच्छा मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते 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 बाबा. धारणेக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
சங்கம யுகத்தில் சிம்பிளாக சாதாரணமாக இருங்க. ஏன்னா வனவாசத்திற்கான நேரம். இங்கே எந்த ஒரு ஆசை வைக்காதீங்க, ஆசைப்படாதீங்க. உங்கள் கையில் சட்டத்தை எடுக்காதீங்க. சண்டை சச்சரவு போடாதீங்க. ரெண்டாவது விஷயம், விநாசத்துக்கு முன்பு புது ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக எல்லாருக்கும் பாபாவோட செய்தி கொடுங்க. பாபா கூறுகின்றார், என்ன செய்தி கொடுக்கணும்? பாபா கூறுகின்றார், என்ன நினைங்க, பாவங்கள் அழிஞ்சிடும், நீங்கள் தூய்மை ஆகிவிடுவீர்கள். वरदानम संतुष्टता की विशेषता द्वारा सेवा में सफलता मूर्त बनने वाले संतुष्ट मणि भव. திருப்தியினுடைய விசேஷ தன்மையால் சேவையில வெற்றி மூர்த்தி ஆகக்கூடிய திருப்திமணி ஆகுங்கள். சேவா கா விசேஷ குண சந்துஷ்டதா. சேவையிலுடைய முக்கிய குணம் என்னன்னா திருப்தியா சேவா பண்ணணும். எது செஞ்சாலும் திருப்தியா செய்யணும். यदि नाम सेवा हो और स्वयं भी डिस्टर्ब हो, दूसरों को भी डिस्टर्ब करे, तो ऐसी सेवा न करना अच्छा है. பேருக்கு சேவா பண்ணாதீங்க, நீங்களும் டிஸ்டர்ப் ஆகி அடுத்தவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணி குறை குற்றங்களை பேசி வர்ணிச்சு மனசுலே வச்சுக்கிட்டு, இதுக்கு பேர் சேவா பண்ணாமல் இருக்கிறதே பெட்ரு. जहाँ स्वयं प्रति व संपर्क वालों से संतुष्ट नहीं, वो सेवा न स्वयं को फल की प्राप्ति कराती न दूसरों को. நீங்கள் திருப்தி இல்லாமல் உங்கள் கூட இருக்கிறவங்கள திருப்திப்படுத்தாமல் நீங்கள் எந்த சேவா பண்ணாலும் எந்த காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு அது பலன் இல்லை, அடுத்தவங்களுக்கு அது பலன் கொடுக்காது. इसलिए पहले एकांतवासी बन स्व परिवर्तन द्वारा संतुष्ट मणि का वरदान प्राप्त कर फिर सेवा में आओ, तब सफलता मूर्त बनेंगे. சேவைக்கு முன்னாடி உங்களை சரி பண்ணுங்கிறார், சரி கட்டுங்கிறார். நான் நல்லா இருக்கேனா, திருப்தியாக இருக்கேனா, மனசு நல்லா இருக்கா, ஏதாவது குறை இருந்தால் நமக்கு நாமளே மாற்றிக்கிட்டு திருப்தி பண்ணிக்கிட்டு திருப்தியினுடைய சர்டிஃபிகேட்டை பாபாட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் சேவையில் வாங்க. அப்போ வெற்றி மூர்த்தியாக ஆயிடுவீங்க. டிஸ்டர்போடு இருந்து நம்ம சேவா பண்ணுறது நல்லதில்லை. ஸ்லோகன் विघ्नों रूपी पत्थर को तोड़ने में समय न गवाकर उसे हाई जंप देकर पार करो. தடைகள் என்ற கல்லை உடைச்சி அதில் நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதை பற்றியே பேசி மண்டையை உடைச்சிக்காம அதை கடந்து பாஸ் பண்ணி போயிடுங்கிறார் பாபா. அவ்வியக்த இஷாரா நம்ம ஆர்வம் என்ற அக்னியை வெளிப்படுத்துறதுக்காக யோக ஜுவாலை நம்ம உருவாக்கணும். ज्वाला स्वरूप याद के लिए मन बुद्धि दोनों को एक तो पावरफुल ब्रेक चाहिए, मोड़ने की भी शक्ति चाहिए. ज्वाला स्वरूप நினைவு செய்வதற்கு மனம் புத்தி ரெண்டையும், ஒன்று பவர்ஃபுல் பிரேக் போடணும், இன்னொன்று மனம் புத்தியை திருப்ப கற்றுக்கணும், திருப்பக்கூடிய சக்தியை கொண்டு வரணும். इसे बुद्धि की शक्ति व कोई भी எனர்ஜி வேஸ்ட் न होकर जमा होती जाएगी. என்ன சொல்றார் பாபா? இதன் மூலமா ஒன்று பிரேக் போடணும், ரெண்டாவது திருப்ப கற்றுக்கணுங்கிறார். இதன் மூலமா உங்களுடைய புத்தி சக்தி எனர்ஜி இது வேஸ்ட் ஆகாமல் சேமிப்பாகிவிடும். जितना जमा होगी उतना ही परखने की निर्णय करने की शक्ति बढ़ेगी. எவ்வளோக்குள்ள நம்ம சேமிக்கிறோமோ அந்த அளவுக்கு கண்டறிய சக்தியும் நிர்ணயிக்கக்கூடிய சக்தியும் அதிகரிக்கும். इसके लिए अब संकल्पों का बिस्तर बंद करते चलो, अर्थात समेटने की शक्ति धारण करो. நம்மளுடைய எண்ணங்கள் விஸ்தாரமாக அங்கங்கே பரப்பப்பட்ட எண்ணங்களை எல்லாம் என்ன பண்ணுங்க, தனக்குள்ளார உள்ளடக்குங்கிறார் பாபா. விஸ்தார எண்ணங்கள் ஒரு விஷயத்தை அப்படியே வர்ணித்து அப்படியே நினச்சிட்டே இருக்கிறது, அதெல்லாம் மடக்கி சுருட்டி வைங்கிறார், குறைச்சிக்கோங்கிறார். இப்படி பேக் பண்ணும்போது இப்படி ஒரு பெட்டியில் மட்டும் எல்லாத்தையும் நல்லா அமுக்கி அமுக்கி பேக் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி சங்கல்பத்தை என்ன பண்ண சொல்கிறார் பாபா? அதிகமான எண்ணங்களை குறைச்சி குறைச்சி நல்லா அழகாக உங்களுக்குள்ளார அடக்கும் சக்தி கொண்டு வாங்க. ஓம் சாந்தி. எல்லாருக்கும் பாபா மெசேஜ் கொடுக்க சொல்லியிருக்காரு. ஓம் சாந்தி. சங்கல்பா பண்ணுவோம்.
சிவ பாபா உன்மடி மீதே இறுதி வரை நான் வாழ்ந்திருப்பேன். மரணம் வரும் வேளையிலே மடியிலே நானும் உயிர் துறப்பேன். சிவ பாபா உன்மடி மீதே இறுதி வரை நாங்கள் வாழ்ந்திருப்போம். நிற்காமல் ஓடிடும் காலத்திலே வந்தவர் யாருமே இங்கு நிலைப்பதில்லை. நிற்காமல் ஓடிடும் காலத்திலே வந்தவர் யாருமே இங்கு நிலைப்பதில்லை. மாறிடும் இந்த உலகத்திலே நிலைப்பவன் நீ மட்டுமேதான். சிவ பாபா உன்மடி மீதே இறுதி வரை நாங்கள் வாழ்ந்திருப்போம். மனிதர் காதல் எல்லாம் மரணத்தால் மாறுமே. மலரின் வாசங்களும் மாலைக்குள் வாடுமே. மனிதர் காதல் எல்லாம் மரணத்தால் மாறுமே. மலரின் வாசங்களும் மாலைக்குள் வாடுமே. பாபா நம் காதல் மட்டும் தான் காலத்தால் அழிக்க முடியாதே. சிவ